இன்றைக்கி நான் ஒரு சிம்பிள் பட் சூப்பர் டேஸ்டி சாக்லேட் ரெசிபி ட்ரை பண்ணேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பான்வில் சாக்லேட்டும் டெய்ரி மில்க் இந்த ரெண்டையும் குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி போட்டு அதை மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நிறைய ஆல்மண்ட்ஸை நல்லா குட்டியாக க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி அழகாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஆல்மண்ட் ராக்ஸ் பண்ணணுன்னா நம்ம ஹோல் ஆல்மண்ட்ஸை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பட் ஹோல் ஆல்மண்ட்ஸை விட இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதை அப்படியே ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணியாச்சு. ஒரு 1 to 2 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணியாச்சு. பிகாஸ் டெய்ரி மில்க் ரொம்ப மாய்ஸ்டாக சாஃப்டாக இருக்கும், ஈஸி டு மெல்ட். அதனால் நல்லா கூலானதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. எப்போல்லாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் பயங்கரமாக இருக்கோ அந்த டைமில் இதை எடுத்து ஸ்நாக்ஸ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பயங்கர க்ரன்ச்சியாகவும் இருந்துச்சு. ஆல்மண்ட்ஸை அழகாக ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணால் சூப்பர் டேஸ்டியாக ரெடி ஆயிரும். இதே ஆல்மண்ட் சாக்லேட்ஸ் நம்ம ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணால் அதில் ஆல்மண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் வீட்டில் பண்ணும்போது அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி நிறையா ஆல்மண்ட்ஸ் போட்டு ரெடி பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.